ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சந்தையை ப்ரிடிக்ட் செய்யலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நேற்று மார்க்கெட் ஃபால் ஆனது எல்லாருக்கும் தெரியும். அதை பேஸ் பண்ணி எப்படி நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நோ சார்ட் மெத்தட் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே நான் எந்த சார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்க்கலை பண்ணலை. ஸோ நான் மோஸ்ட்லி பார்க்கவும் மாட்டேன். ஸோ எப்படி நம்ம வந்து டைரெக்ஷனை ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ட்ரேடை ஓரளவு நல்லா எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கான்செப்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரையும் யாராலையும் எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் வச்சுக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு சில பேர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கரெக்டாக பார்க்குறவங்களால ஓரளவு வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்களால பொசிஷனை கரெக்டாக எடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அது எப்படி அப்படின்னா, கரெக்டான ஒரு எட்ஜு வந்து அந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சிஸ்டமில் ஸ்டாப் லாஸ் போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஹெட்ஜில் பொசிஷனில் ஹெட்ஜ் இருந்ததுன்னா ஓரளவு தப்பிக்க முடியும். கூடவே என்ன ரிஸ்க்கோ அதை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். இது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நான் ஏன் நோ சார்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக இந்த பேட்டர்ன் வந்து உடச்சி கரெக்டாக நான் ட்ரேட் எடுப்பேன், கரெக்டாக வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு சார்ட்டுன்றது ஒரு 4வது 5வது ஸ்டேஜில் தான் அது வந்து யூஸ் ஆகும். அப்போ மொதல் 2 3ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷனை பற்றி ரொம்பவே உன்னிப்பாக நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் முதல்ல நிறைய இருக்குது சார்ட்டை தவிர்த்து. அது வால்டலிட்டியாக இருக்கட்டும், நம்ம ரிஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைப்பட வேண்டிய ஸ்ப்ரெட் ரேஞ்சாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் முதல்ல முக்கியம். அடுத்து தான் வந்து சார்ட் வந்து தேவை. என்னை பொறுத்தவரைக்கும் சார்ட் வந்து பெருசாக வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு டைரெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, ரிஸ்க்கையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இதெல்லாம் ஒர்க் ஆகும். நான் நேற்று மார்க்கெட் விழுந்தது. இந்த சினாரியோவில் நான் வந்து எப்படி இந்த வால்டலிட்டி விக்ஸை யூஸ் பண்ணி என்னோடய ரிஸ்க்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ரெட்டை வந்து எப்படி போட்டேன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு பொசிஷனலாக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது எனக்கு ஏதோ ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்தளவு வந்து ஸ்ப்ரெட் இருக்குது, ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது, அண்ட் வால்டலிட்டி எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்கு அந்த டைம் நான் எடுக்கும்போது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. கண்டிப்பாக இது வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் சார்ட்டை ஓப்பன் பண்ணேன். நேற்று மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபால் ஆச்சு. ஹைலேருந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ஃபாலு. இந்த நல்ல ஒரு ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணலை. ஓகே, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, வேண்டாம் ஏதாவது ஒரு சைடு ஓடனா எடுக்கலாம் பொசிஷன் சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நல்லாவே வந்து 10 மணிக்கெலாம் இறங்கிடுச்சு. ஸோ அங்கேயே நான் எடுக்கலை. 21,600 கிட்ட வரும்போது கூட எடுக்கலாம்னு தோணுச்சு. ஓகேங்களா? 22,600 கிட்ட வரும்போது கூட எடுக்கலாம், பொசிஷன் எடுக்கலாம்னு தோணுச்சு. பட் மார்க்கெட்டோடைய விஷயங்கள், அதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்டலிட்டியை பார்க்கணும். ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே விழுந்ததோ அதை விட வேகமாக வால்டலிட்டி ஸ்பைக் இருந்தது. நேற்று விக்ஸோடைய ஸ்பைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். எப்போ மார்க்கெட் விழுந்ததோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அது ஏறிடுச்சு. ஓகேங்களா? எப்போ மார்க்கெட் வந்து விழுந்ததோ அப்போவே 4-5% ஏறிடுச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து விழ 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 கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வால்டலிட்டி ஸ்பைக் ஆனதை பார்க்க முடியும். இது வந்து இந்தியா விக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11% வரையுமே ஏறிடுச்சு. நான் ஏதோ இங்கே 12 மணி மாதிரி தான் பொசிஷனே எடுத்தேன். ஓகேங்களா? பட் நான் பொசிஷன் எடுத்தே மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரா 150 பாயிண்ட் வந்து கீழே போயிடுச்சு. பட் அது வந்து விஷயம் இல்லை. நான் வந்து எந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்தேன். ஆக்சுவலாக நான் மார்க்கெட் விழும்போது நான் நிஃப்டியில் ஒரு பொசிஷன் எடுத்தேன். அந்த பொசிஷன் வந்து அட் த மணியை ரொம்பவே கொஞ்சம் சீப்பாக வாங்குற மாதிரியான ஒரு பொசிஷன். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கண்டிப்பாக வந்து கால் லேடர் தாங்க எடுத்தேன். ஸோ கால் லேடர்னு சொல்லும்போது ஒரு பை 2 செல்லு. ஸோ நான் பை பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டு 22,540 கிட்ட இருந்ததுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே நல்ல சான்ஸு, ஐலேருந்து 200 பாயிண்ட் விழுந்துருச்சு, ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 22,500 கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரமாக தான் நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக 200 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் எட்ஜை செல் பண்ணேன். ஓகேங்களா?
22,700 நினைக்கிறேன். நான் ஷோ பண்ணுறேன், சென்சிபிளில் இருக்குது பொசிஷனு. 22,700 செல் பண்ணேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 22,850 நான் செல் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து லேடர்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பை 2 செல் வந்து பண்ணியிருப்போம். எஸ், நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பொசிஷன் இதுதாங்க. 22,500 வந்து பை பண்ணியிருந்தேன், 22,700 செல் பண்ணியிருந்தேன், 22,850 செல் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத்தனைக்கும் நான் மார்க்கெட்டுக்கு நான் பொறுமையாக தான் இருந்து எடுத்தேன். பட் அது நம்ம பொறுமையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு பிளேஸில் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகும்னு நினச்சி எடுத்தேன். அங்கே ஒர்க் ஆகலை, மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகலை. பட் என்னோடய பொசிஷனை எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி கன்வீனியண்ட்டாக நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ 500 பை பண்ணேன், 22,700 செல் பண்ணேன், 22,850 செல் பண்ணேன். இப்படி செல் பண்ணி நான் கொடுத்த டெபிட் என்ன அப்படின்னா, இது என்னுடைய ரிஸ்க்குங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எஸ், நான் சொல்லியிருந்தேன் வால்டலிட்டியும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று விக்ஸுமே வந்து ஸ்பைக் ஆச்சு. ஸோ இப்படி ஸ்பைக் ஆகும்போது கண்டிப்பாக பொசிஷன் எடுத்தே ஆகணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஸோ 10% மேலே விக்ஸு வந்து ஏறிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்டலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்கு இல்லைனா ஒரு ஆப்ஷன் பிளேயருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே விக்ஸு எனக்கு ரொம்ப ஃபேவராக இருந்தது. ரெண்டாவது என்னோடய ரிஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிஸ்க்கு ஒரு 2,300 தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா? சப்போஸ் இது நான் வந்து கால் சைடில் எடுத்திருக்கேன், பரவாயில்ல. மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே போனால் கூட ஒன்றும் வரி கிடையாது. ஏன்னா வந்து கீழே போனால் கூட அந்த ரிஸ்க்கை நான் அக்செப்ட் பண்ணிக்க ரெடி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்லையுமே இங்கே நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஓகே, நான் இந்த ரிஸ்க்கை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியாவும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிஸ்க்குமே வந்து எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஐ அக்செப்ட் த ரிஸ்க்கு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு தாங்க. ஸோ இங்கே ரேஞ்சே நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போதைக்கு ஒரு 250 ருபீஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நான் டெபிட் தான் கொடுத்துருக்கேன். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வச்சுருக்கேன். பட் அந்த அன்லிமிட்டட் கூட எனக்கு 23,000 வரையும் ஒரு ரேஞ்ச் இருக்குது எக்ஸ்பைரி பொறுத்த வரையும். ஸோ வேகமாக ஏறினாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஃபண்டும் இருக்குது. ஸோ அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.19 லேக் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து விக்ஸும் ஃபேவராக இருந்திருக்கு. ரிஸ்க்கும் எனக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கு தாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அதை தான் நம்ம எடுக்கணும். அதை விட்டு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் நம்ம வந்து எடுக்க முடியாது. என்னோடய ரிஸ்க்குக்கு ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டிங் வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏறி முடிஞ்சுது அப்படின்னா ஒரு 5,000 கிடச்சா கூட ஐ எம் வெரி வெரி ஓகே. ஓகேங்களா? ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். என்ன டெபிட் கொடுத்தோமோ அது கிடச்சா கூட ரொம்ப ஹாப்பிங்க. வந்து நம்ம பயப்பட வேண்டியது தேவை கிடையாது. அப்படியும் இந்த ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்பைரிக்கு தான் மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ஸோ வந்து நான் டவுன் சைடில் போனாலும் வரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால தான் ரிஸ்க்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது முதல்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னை பொறுத்த வரையும் எப்படி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான விஷயங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, என்னுடைய அட் த மணி பொசிஷன் அதாவது 22,500 கால் ஆப்ஷனை நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் தெரியுமா? கிட்டத்தட்ட வெறுமனே 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுதான் பியூட்டி. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2,300 அப்போ கிட்டத்தட்ட 46லேருந்து 45 வரையும் வரும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அட் த மணி ஆப்ஷனை இவ்வளோ சீப்பாக கொடுத்து வாங்கியிருக்கேன். பட் நீங்கள் போய்ட்டு 22,500 போய் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 137 இருக்குது இப்போதைக்கு. பட் நான் வாங்கினது 202. இந்த 202 குறைக்கிறதுக்காக தான் 2 தடவை ரெண்டு இடம் பார்த்து நான் செல் பண்ணியிருக்கேன். 100 ஒரு தடையும் 53 இன்னொரு ஸ்ட்ரைக்லாம் செல் பண்ணி என்னோடய எட்ஜை என்னோடய ரிஸ்க்கை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவும் தெரியணும், வால்டாலிட்டியை புரிஞ்சிக்க தெரியணும், ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும், ஸ்ப்ரெட்டையும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரேடிங்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து கொண்டு வரணும் எல்லாருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் நோ சார்ட் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். இங்கே எதுவுமே சார்ட்டுக்கிட்டலாம் மோஸ்ட்லி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காது. உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சார்ட்டை கூட நான் இப்போ கூட யூஸ் பண்ணேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.